ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லக்ஷ்மி மேக்ஸ். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நடந்த எக்ஸாமான CBT 1க்கான எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் நம்ம பார்க்கிறோம். ஸோ ALP எக்ஸாமோட ஆன்சர் கீ வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களோட மார்க் எல்லாமே கால்குலேட் பண்ணி வாட்ஸ்அப்ல ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதை வச்சு நம்ம வந்து இன்னைக்கு எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் வந்து பார்க்க போறோம். எப்பவுமே ஒரு எக்ஸாமுக்கு எப்படி கட் ஆஃப் டிக்ளேர் பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த எக்ஸாமுக்கு எவ்வளவு வேகன்சிஸ் இருக்கு, எவ்வளவு ஸ்டூடெண்ட்ஸ் அப்ளை பண்ணிருக்காங்க, அந்த ஷிஃப்ட் ஸ்டூடெண்ட்ஸ் எழுதின ஷிஃப்ட் வந்து ஈஸியா இருக்கா, மாடரேட்டா இருக்கா, டிஃபிகல்ட்டா இருக்கா, இது எல்லாத்தையும் வச்சுதான் ஒரு கட் ஆஃப் வந்து டிக்ளேர் பண்ணுவாங்க. ஓகேவா? சோ இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் பண்ண தப்பு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களோட ஆன்சர் கீ வந்து ஷேர் பண்ணிருந்தாங்க. சோ டோட்டலா 75 கொஸ்டின் CBT 1ல கேட்டிருக்காங்க. அவங்களுக்கு தெரிஞ்சது பாத்தீங்கன்னா ஒரு 30 கொஸ்டின் தெரிஞ்சதா இருக்கு, இல்ல ஒரு 40 கொஸ்டின் தெரிஞ்சதா இருக்கு அப்படின்னா அதை மட்டும் அட்டன் பண்ணிட்டு வரல. நான் எக்ஸாமுக்கு போறதுக்கு முன்னாடியே சொன்னேன் 100% அக்யூரசி மெயின்டைன் பண்ணுங்கன்னு சொன்னேன். அட்லீஸ்ட் 100% இல்லனாலும் ஒரு 90% அக்யூரசியாவது மெயின்டைன் பண்ணிருக்கணும் இல்லையா? சோ 30 தெரிஞ்சிருக்கு அப்படின்னா எக்ஸ்ட்ரா ஒரு 10 கொஸ்டின் அவங்களா அட்டன் பண்ணி வச்சிருக்காங்க. அது மாதிரி 40 100% அக்யூரேட்டா தெரியுது அப்படின்னா எக்ஸ்ட்ரா ஒரு 10 15 அட்டன் பண்ணி வச்சிருக்காங்க. அப்ப என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ 30 தெரிஞ்ச இடத்துல நிறைய பேர் பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா 20 அட்டன் பண்ணிருந்தாங்க. அப்ப டோட்டலா அவங்களோட அட்டெம்ப்ட் 75க்கு 50 அட்டெம்ப்ட் கொடுத்திருக்காங்க. ஓகேவா? அவ்வளவு கொஸ்டின் அட்டன் பண்ணிருக்காங்க. அட்டன் பண்ணது கரெக்ட் தான். சோ நல்லதுதான் நிறைய கொஸ்டின் அட்டன் பண்றது. பட் அதுல என்ன இருக்கணும்? 100% அக்யூரசி இருக்கணும். சோ இதுல என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு 30 கொஸ்டின் கரெக்டா இருக்கு, 20 கொஸ்டின் தப்பா இருக்கு. அப்ப 20 கொஸ்டின் தப்புங்கும் போது கிட்டத்தட்ட நெகட்டிவ்ல 7 மார்க் வரைக்கும் போகுது. அப்படிதானே? ஏன்னா 1/3 நெகட்டிவ் மார்க், 1/3 நெகட்டிவ் மார்க்குங்கும் போது சோ எவ்வளவு மார்க்? 7 மார்க் வரைக்கும் நெகட்டிவ்ல போயிருது. அப்ப 7 மார்க் இதுல இருந்து ரெடியூஸ் பண்ணும்போது அவங்களுக்கு 23 மார்க் தான் வருது. ஓகேவா? தெரிஞ்சதை மட்டும் கரெக்டா போட்டிருந்தாலே என்ன பண்ணிடலாம்? ஈஸியா கட் ஆஃப் வந்து கிளியர் பண்ணிடலாம். சோ அதனால நீங்க எப்ப எக்ஸாம் போனாலுமே உங்களுக்கு எவ்வளவு கொஸ்டின் தெரியுதோ அதை மட்டும் அட்டன் பண்ணுங்க. ஓகேவா? சோ இப்போ பாத்தீங்கன்னா நம்ம ALPயோட வேகன்சி வந்து 18,799 வேகன்சி வந்து இருக்கு. ஓகே, சோ இப்போ கட் ஆஃப் அப்படின்னு பார்க்கும்போது எழுதியிருக்கக்கூடிய எக்ஸாம்ஸ் இருக்கு இல்லையா CBT 1ல. ஓகேவா? சோ இதுல இருந்து CBT 2க்கு கொஞ்சம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து செலக்ட் பண்ணுவாங்க. ஓகேவா? சோ அதுல எவ்வளவு ஸ்டூடெண்ட்ஸ் தேவைப்படுதோ அதுல லாஸ்ட் மார்க் இருக்கும் இல்லையா? சோ CBT 2க்கு பாத்தீங்க அப்படின்னா இப்போ வேகன்சி எவ்வளவு தேவைப்படுதோ சோ அதுல லாஸ்ட் ரேங்க் வரக்கூடிய ஸ்டூடெண்டோட மார்க் தான் எப்பவுமே என்ன இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கட் ஆஃபா இருக்கும். எப்பவுமே ஒரு ஆவரேஜா இருக்கிறவங்க தான் கட் ஆஃப்ல இருப்பாங்க. ஏன்னா டாப்பரோட ஸ்கோர் வந்து கட் ஆஃபா வைக்க மாட்டாங்க. டாப்பரோட ஸ்கோரை கட் ஆஃபா வைக்க முடியாது. அதே சமயம் ரொம்ப லோவா வாங்கியிருக்கவங்களோடதும் கட் ஆஃப்ல இருக்காது. ஒரு ஆவரேஜ் ஸ்கோர் வாங்கியிருப்பாங்க இல்லையா, அவங்களோட மார்க் தான் கட் ஆஃப்ல இருக்கும். ஓகேவா? சோ இப்போ பாத்தீங்க அப்படின்னா லாஸ்டா நடந்த 2018ல நடந்த ALP எக்ஸாமோட கட் ஆஃப் நம்ம சென்னை ஜோனுக்கு பாத்தீங்க அப்படின்னா ஜெனரலுக்கு ஒரு 47 வரைக்கும் கட் ஆஃப் வச்சிருக்காங்க. OBCக்கு பாத்தீங்கன்னா 45 கிட்ட கட் ஆஃப் வச்சிருக்காங்க. SC ஸ்டூடெண்ட்டுக்கு 39 வரைக்கும் கட் ஆஃப் வச்சிருக்காங்க. STக்கு 26 வரைக்கும் கட் ஆஃப் வச்சிருக்காங்க. ஓகே, சோ இப்போ நடந்து முடிஞ்ச CBT 1ல கட் ஆஃப் எவ்வளவு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சோ ஜெனரலா இருக்கீங்க, நீங்க ஜெனரல் கேட்டகரியில இருக்கீங்க அப்படின்னா ஒரு 40க்கு மேல, இல்ல ஒரு 40 to 45 இந்த ரேஞ்சுக்குள்ள 40க்கு மேல உங்களோட ஸ்கோர் வருது அப்படின்னா நீங்க தாராளமா CBT 2க்கு வந்து ரெடி ஆகலாம். ஓகேவா? சோ மினிமம் கட் ஆஃபா வச்சாங்க அப்படின்னா எவ்வளவு வைப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜெனரலுக்கு 40 மார்க் வைப்பாங்க, OBCக்கு 35 மார்க் வைப்பாங்க, SC ஸ்டூடெண்ட்டுக்கு 30 மார்க் வைப்பாங்க, STக்கு 25 மார்க் வைப்பாங்க. ஓகேவா? சோ என்ன ரொம்ப கம்மியா சொல்றீங்க அப்படின்னு பாப்பீங்க. சோ ஏன்னா டாப் ஸ்கோர் நிறைய பேர் பாத்தீங்கன்னா 75க்கு 50 60 எல்லாம் வாங்கிருப்பீங்க. சோ நீங்க எல்லாம் கொஞ்சம் இந்த டாப்பர் லிஸ்ட்ல வந்துருவீங்க. சோ கட் ஆஃப்ங்கிறது ஆவரேஜ் ஸ்டூடெண்டோட மார்க்கை வச்சுதான் கட் ஆஃப் வைப்பாங்க. ஓகேவா? அதே இது கொஞ்சம் அதிகமா கட் ஆஃப் போகுது அப்படின்னா, இன்க்ரீஸ் ஆகுதுன்னா இது கூட ஒரு 5 கூட்டிக்கோங்க. ஓகேவா? சோ எவ்வளவு இருக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 45 மார்க் வரும். சோ அடுத்து OBCக்கு பாத்தீங்க அப்படின்னா சோ எவ்வளவு மார்க் வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மேக்சிமமா போகுது அப்படின்னா 40 மார்க் வந்து கட் ஆஃப் இருக்கும். SC ஸ்டூடெண்டா இருந்தாங்க அப்படின்னா 35 மார்க் வரைக்கும் கட் ஆஃப் இருக்கும். ST ஸ்டூடெண்டா இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு 30 மார்க் வரைக்கும் கட் ஆஃப் இருக்கும். மினிமம் கட் ஆஃபா வைக்கிறாங்க அப்படின்னா 40 மார்க் வைப்பாங்க, மேக்சிமமா இருக்கு அப்படின்னா 45 மார்க். ஓகேவா? சோ நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, நீங்க ஜெனரலா இருக்கீங்க, உங்களுக்கு 40 மார்க் வருது, 40 மார்க்குக்கு மேல வருது, 40ல இருந்து அதுக்கு மேல வருது அப்படின்னா நீங்க தாராளமா CBT 2க்கு வந்து படிக்க ஆரம்பிக்கலாம். OBCயா இருக்கீங்க, உங்களுக்கு 35 மார்க்ல இருந்து அதிகமா வருது, 35 to 75க்குள்ள வருது அப்படின்னா நீங்க என்ன பண்ணலாம்? தாராளமா படிக்கலாம். ஓகேவா? சோ நான் கரெக்டா சொல்லிட்டேன். மினிமம் கட் ஆஃப்னு வச்சாங்க அப்படின்னா ஜெனரலுக்கு 40 மார்க் இருக்கும், OBCக்கு 35 மார்க், SC ஸ்டூடெண்ட்டுக்கு 30, STக்கு 25 இருக்கும். அதே மேக்சிமமா போகுது, கட் ஆஃப் அதிகமா போகுதுன்னா இதுல இருந்து ஒரு 5 மார்க் வேணா இன்க்ரீஸ் ஆகும். ஓகே, சோ ஜெனரலுக்கு 45 மார்க், OBCக்கு பாத்தீங்கன்னா 40, SC ஸ்டூடெண்ட்டுக்கு 35, STக்கு 30 இருக்கும். ஓகேவா? சோ நீங்க அப்படி இருந்தாலும் எனக்கு இதை விடையும் மார்க் கம்மியா வருது மேம், அப்ப நான் படிக்க வேண்டாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா படிங்க. அடுத்து உங்களுக்கு டெக்னீஷியன் கிரேட் 3 அப்ளை பண்ணிருப்பீங்க,
பண்ணிருப்பீங்க, கிரேட் 1 அப்ளை பண்ணிருப்பீங்க, NTPC அப்ளை பண்ணிருப்பீங்க. சோ குரூப் டி அடுத்து வருது. சோ அந்த எக்ஸாம்ஸுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்ப ஜென்ரலா இருக்கீங்க, 35 மார்க் வருது மேம், நான் படிக்கலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா தாராளமா படிக்கலாம். ஓகேவா? சோ மேபி கட் ஆஃப் இதை விடையும் ஏதாவது ஒரு சான்ஸ்ல கம்மி ஆகிச்சு அப்படின்னா வாய்ப்பு இருக்கு. ஓகேவா? சோ நீங்க 40 மார்க் கிட்ட வாங்கிருக்கீங்க அப்படின்னா CBT 2க்கு ரெடி ஆகுங்க. அப்படி இதை விடவும் நான் கட் ஆஃப் கம்மியா வச்சிருக்கேன் அப்படின்னீங்கன்னா ஒன்னும் பிரச்சனை கிடையாது. அடுத்தடுத்து எக்ஸாம்ஸ் வருது. ஓகேவா? அடுத்தடுத்து எக்ஸாம்ஸ் எல்லாமே இருக்கு. இந்த எக்ஸாம்ஸ்ல நீங்க பண்ண மிஸ்டேக்ஸ் எல்லாத்தையும் கரெக்ட் பண்ணுங்க. ஓகேவா? ஏன்னா இங்க வந்து 40 கரெக்டா போட்டிருப்பீங்க, நெகட்டிவால ஒரு 7 மார்க் கம்மியாகி 8 மார்க் கம்மியாகி அது வந்து 32 33 மாறி இருக்கும். ஓகேவா? சோ இதுதான் நம்மளோட கட் ஆஃப் ப்ரிடிக்ஷன். சோ இந்த ரேஞ்சில தான் இருக்கும். ஓகேவா? சோ மினிமமா இருந்துச்சு அப்படின்னா, சோ ஜென்ரலா இருந்தீங்க அப்படின்னா இந்த மேக்ஸிமம் கட் ஆஃப் கூட நீங்க பார்க்க வேண்டாம். இந்த ஸ்கோர் நீங்க வாங்கியிருந்தாலே நீங்க CBT 2க்கு வந்து படிக்க ஆரம்பிக்கலாம். ஓகேவா? சோ நிறைய பேர் இதுக்கு அடுத்து கமெண்ட் பண்ணுவாங்க, மேம் இவ்ளோ கட் ஆஃப் கம்மியா வர வாய்ப்பு இல்லை அப்படின்ட்டு. நான் திருப்பியும் சொல்றேன், கட் ஆஃப்ங்கிறது டாப்பரோட ஸ்கோரை வச்சு சொல்றது கிடையாது. ஆவரேஜ் ஸ்டூடெண்ட், இங்க மெஜாரிட்டி அதிகமா இருக்கிறவங்க யாருன்னா ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் தான் அதிகமா இருப்பாங்க. ஓகேவா? சோ டாப்பரும் கிடையாது, லோவஸ்ட் மார்க் வாங்கினவங்களும் கட் ஆஃப்ல வர மாட்டாங்க. இடையில இருக்கக்கூடிய இந்த ஆவரேஜ் தான் எதா மாறுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இவங்களோட மார்க் தான் கட் ஆஃபா மாறும். ஓகேவா? சோ அதனால நீங்க ஜென்ரலா இருக்கீங்கன்னா 40 மார்க் இருக்கா, CBT 2க்கு ரெடி ஆகுங்க. ஓபிசியா 35 மேல இருக்கு அப்படின்னா ரெடி ஆகுங்க. SC ஸ்டூடெண்ட்னா 30 கிட்ட கரெக்டா இருந்தாலே ஓகே தான். ST ஸ்டூடெண்ட்னா 25 கிட்ட இருந்தாலே ஓகே தான். ஓகேவா? அப்படியே இன்க்ரீஸ் ஆனாலும் இந்த கட் ஆஃப் குள்ள தான் இருக்க போகுது. ஓகே? சோ அப்போ ஓவராலா சொல்ல போனா 40 to 45, 35 to 40, இல்ல 30 to 35, இல்ல 25 to 30 இந்த ரேஞ்சுக்குள்ள தான் இருக்கும். மேபி இதை விடையும் கம்மி ஆகிச்சு, ஏதாவது ஒரு ஷிஃப்ட் டிஃபிகல்ட்டா இருக்கு அப்படின்னா அவங்களுக்கு நார்மலைசேஷன் பண்ணுவாங்க. ஓகேவா? சோ இந்த ஈஸி ஷிஃப்ட், ஹார்ட் ஷிஃப்ட், மாடரேட் ஷிஃப்ட் இவங்க எல்லாருக்கும் காமனா மார்க் வைக்கிறதுக்கு என்ன பண்ணிடுவாங்கன்னா நார்மலைசேஷன் வந்து பண்ணிடுவாங்க. அதனால நீங்க பயப்பட வேண்டாம். ஓகேவா? சோ நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்க. அடுத்தடுத்து இன்னும் எக்ஸாம்ஸ் இருக்கு. CBT 1ல எனக்கு ஸ்கோர் அதிகமா வருது அந்த இதுல இருந்துடக்கூடாது. CBT 2வும் நாம பாஸ் பண்ணணும், அப்பதான் நமக்கு வேலை கிடைக்கும். ஓகேவா? சோ CBT 2வும் பாஸ் பண்ணணும். அதுக்கடுத்து என்ன இருக்கும், சைக்கோ டெஸ்ட் இருக்கும். சோ எல்லாத்தையும் பாஸ் பண்ணாதான் போஸ்டிங் வாங்க முடியும். சோ இதே வேகத்தோட படிங்க. ஆன்சர் கீ செக் பண்ணிட்டு மார்க் ரொம்ப லோவா வருது அப்படிங்கிற ஸ்டூடெண்ட் ஒரி பண்ணாதீங்க. நமக்கு இன்னும் நிறைய எக்ஸாம்ஸ் இருக்கு. ஓகேவா? சோ நமக்கு அடுத்தடுத்து எக்ஸாம்ஸ் இருக்கு. எப்பவுமே ஒரே இதுல கிடைக்காது, ஒவ்வொரு இதுலயும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். அந்த எக்ஸ்பீரியன்ஸை வச்சு நம்மளோட மிஸ்டேக்ஸ் எல்லாத்தையும் நம்ம கரெக்ட் பண்ணிக்கலாம். எப்பவுமே நாம கொடுக்கக்கூடிய எக்ஸாம்ல பண்ணக்கூடிய மிஸ்டேக்க அப்படியே அடுத்த எக்ஸாமுக்கும் பண்ணோம் அப்படின்னா தான் நம்மளால என்ன பண்ண முடியாதுன்னா முன்னேறி போக முடியாது. இப்போ ஒரு எக்ஸாம்ல ஒரு மிஸ்டேக்ஸ் பண்ணிருக்கோமா, அந்த மிஸ்டேக்ஸை எப்படியாவது அடுத்த எக்ஸாமுக்குள்ள கரெக்ட் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணணும், எவ்வளவு மார்க் டெஸ்ட் எடுக்க முடியுமோ அவ்வளவு மார்க் டெஸ்ட் எடுக்கணும். ஓகேவா? அடுத்தடுத்து எக்ஸாம்ஸ் அப்ளை பண்ணிருப்பீங்க, RPF அப்ளை பண்ணிருப்பீங்க, NTPC அப்ளை பண்ணிருப்பீங்க. எல்லா எக்ஸாமுக்கும் இன்னும் போக்கஸா படிங்க. இந்த எக்ஸாம்ல மார்க் கம்மி ஆயிருச்சா அதை அப்படியே விட்டுருங்க. ஆன்சர் கீ செக் பண்ணியாச்சு, ஒரு மார்க் வந்துருச்சு, இனி கட் ஆஃப் ரிலீஸ் பண்ணும்போது பாத்துக்கலாம். அடுத்து படிக்க ஆரம்பிச்சிடணும். எப்படா கட் ஆஃப் வரும்னு பாத்துட்டே இருக்க கூடாது. ஏன்னா கட் ஆஃப் ரிலீஸ் பண்ண உடனே என்ன பண்ணுவாங்க, CBT 2க்கு ஹால் டிக்கெட் விட்டுட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, டைம் இருக்காது. அதனால இந்த மார்க் எடுத்திருக்கவங்க தாராளமா CBT 2க்கும் படிக்க ஆரம்பிங்க. ஏன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா பிரிலிம்ஸோட ஸ்கோர், ஃபார் எக்ஸாம்பிள் இந்த CBT 1ஓட ஸ்கோரை மட்டும் பார்த்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா அதுலயே அப்படி உட்கார்ந்துருவாங்க. CBT 2க்கு படிக்க மாட்டாங்க. பேங்கிங்ல அந்த இதுதான் பண்ணுவாங்க. பிரிலிம்ஸ்ல பாஸ் பண்ணிட்டு பிரிலிம்ஸ்ல 60 வாங்கிட்டேன் 70 வாங்கிட்டேன் அவ்வளவுதான் அப்படின்னு உட்கார்ந்துருவாங்க. நமக்கு CBT 1 மட்டும் பாஸ் பண்ணா வேலை கிடையாது. CBT 2வும் பாஸ் பண்ணணும், சைக்கோ டெஸ்ட் பாஸ் பண்ணணும், மெடிக்கல் பாஸ் பண்ணணும். அதனால இதே வேகத்தோட படிச்சுக்கிட்டே இருங்க. இதுல மார்க் கம்மி ஆயிருச்சு அப்படின்னாலும் பிரச்சனை இல்ல, அடுத்த எக்ஸாம்ஸ் இருக்கு. ஓகேவா? சோ மோட்டிவேஷனா எப்பவுமே பாசிட்டிவா இருக்கணும். உங்களை நீங்களே மோட்டிவேட் பண்ணிக்கோங்க. காம்படிட்டிவ் எக்ஸாம் படிக்க வந்துட்டோம் அப்படின்னா வெற்றி தோல்வி எல்லாமே மாறி மாறி வரும். ஒரே வாக்குல தோல்வியா வந்துகிட்டே இருக்கும். ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அதே இது அப்படியே வெற்றியா மாறிடும் நமக்கு. ஓகேவா? ஸ்டார்டிங்ல என்னடா இவ்வளவுதான் மார்க் வருது, 10 வருது 20 வருது அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா நம்மளாலே நம்ப முடியாது. ஏன்னா நாமளே அந்த மாதிரி மோல்ட் பண்ணிடுவோம். ஓகேவா? சோ இதை கரெக்ட் பண்ணணும், அதை கரெக்ட் பண்ணணும். சில ஸ்டாட்டிக் ஜிகே எல்லாம் மனசுலயே நிக்காது, அதை அப்படியே மனப்பாடம் பண்ணி வச்சிருவோம். தூக்கத்துல எந்திரிச்சு கேட்டா கூட சொல்லக்கூடிய அளவுக்கு படிச்சிருவோம். சோ அந்த மாதிரி வெறித்தனமா படிங்க, சக்சஸ் உங்களுக்கு தான். ஓகேவா? சோ எப்பவுமே பாசிட்டிவா இருங்க. வேற யார் என்ன சொன்னாலும் காதுல வாங்காதீங்க. உங்களோட குறிக்கோளை பார்த்து கரெக்டா போயிட்டே இருங்க. ஓகேவா? ஓகே. சோ திருப்பியும் நாம வந்து அடுத்த கிளாஸ்ல மீட் பண்ணலாம். வேற எதுவும் இந்த கட் ஆஃப்ல உங்களுக்கு டவுட் இருக்கு, இல்ல ஆன்சர் கீ செக் பண்றதுல டவுட் இருக்கு அப்படின்னா நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் டீமுக்கு நீங்க கான்டாக்ட் பண்ணி கேட்டுக்கலாம். ஓகே.
சோ நீங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்பை டவுன்லோட் பண்ணல அப்படின்னா பிளே ஸ்டோர்ல போய் லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அப்கமிங்ல வரக்கூடிய எக்ஸாம்ஸ் படிச்சிட்டு இருக்கேன். அதுக்கு பெஸ்டான ஆன்லைன் கிளாஸ் வேணும்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட் நம்ம ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். நம்ம டீமோட வாட்ஸ்அப் நம்பர் இதுதான். இந்த நம்பரை நீங்க உங்க போன்ல லக்ஷ்மி மேக்ஸ் சேவ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எல்லா இடத்துலயுமே யூஸ்ஃபுல்லா இருக்கும். எக்ஸாம் பத்தி என்ன டவுட் இருந்தாலும் சரி, இல்ல நம்ம ஆப்ல இருக்க கிளாஸஸ்ல ஜாயின் பண்றதா இருந்தாலும் சரி, இந்த நம்பருக்கே நீங்க வந்து மறக்காம வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஓகேவா? சோ எல்லா எக்ஸாமுமே கவர் ஆகுற மாதிரி ஆல் இன் ஒன் கோர்ஸ் வந்து நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல ப்ரொவைட் பண்ணிருக்கோம். சோ இந்த கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிட்டு உங்களோட ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணுங்க. அதாவது நியூவா படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ். ஓகேவா? ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் என்னால கிளியர் பண்ண முடியல, நான் சிலபஸ் சரியா படிக்கல அப்படிங்கிற ஸ்டூடெண்ட்ஸும் ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கலாம். சோ இன்னைக்கு என்டிபிசியோட டெஸ்ட் பேட்ச்க்கு நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல ஆஃபர் போட்டிருக்கோம். சோ என்டிபிசியோட டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்றீங்கன்னா 399 மட்டும் பே பண்ணி நீங்க வந்து டெஸ்ட் பேட்ச்ல ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேவா? வேற எதுவும் டவுட் இருக்குன்னா மறக்காம வாட்ஸ்அப் பண்ணுங்க. உங்களுக்கு என்ன ஸ்கோர் வந்துச்சு அப்படிங்கறத மறக்காம வீடியோக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, சோ திருப்பியும் அடுத்த கிளாஸ்ல மீட் பண்ணலாம். தேங்க்யூ.